يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையினால் நாம் எல்லோரும் ரமதானை அடைந்து அதில் 2வது தராவி முடிந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய தொழுகைகளை எல்லாம் நோன்பை எல்லாம் கபூல் செய்வானாக. அன்புக்கினியவர்களே, இந்த தராவியில் குர்ஆனுடைய அற்புதமான ஒரு சூரா நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரத்துல் பக்ரா. சூரா பக்ராவுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. 1-2 சிறப்புகள் அல்ல. பக்ராவினுடைய சிறப்பை மட்டுமே இந்த ஒரு மாதம் முழுக்க பேசலாம். அந்த அளவுக்கான எண்ணற்ற சிறப்புகள் சூரா பக்ராவுக்கு உண்டு. அன்புக்கினியவர்களே, இந்த சூரா குர்ஆனில் ஆகப்பெரிய சூரா சூரத்துல் பக்ரா. இந்த சூரா தான் குர்ஆனிலேயே ஆகப்பெரிய சூரா. இதனுடைய இன்னொரு சிறப்பு, குர்ஆனிலேயே பெரிய வசனம், பெரிய ஆயத்துல் தைன் என்று சொல்வார்கள். அந்த ஆயத் இந்த சூறாவில் தான் இருக்கிறது. எனவே குர்ஆனுடைய ஆகப்பெரிய ஆயத்தும் இந்த சூறாவில். அன்புக்கினியவர்களே, இந்த சூரா மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அதிக வாழ்க்கை காலங்களில் இறங்கியது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்து மதீனாவுக்கு வந்த போது, மதீனா வந்த உடனே முதல்ல இறங்கிய சூரா சூரத்துல் பக்ரா. இது முழுமையாக இறங்கல. அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா கடைசி வரைக்கும் அல்லாஹ் இறக்கினார். எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி காலத்துல வந்த வஹி, குர்ஆன் இறக்கப்பட்ட கடைசி காலத்தினுடைய கடைசி வஹி, அல்லாஹ் இதைத்தான் இறக்கினான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். இந்த ஆயத்தை தான் இறக்கினான். இந்த ஆயத் சூரா பக்ராவினுடைய ஆயத். அன்புக்கினியவர்களே, என்ன விளங்க வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த கடைசி 10 வருடம் முழுக்க இந்த பக்ரா சூரா கொஞ்சம் கொஞ்சமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. இப்படி பக்ராவுக்கு என்று நிறைய சிறப்புகள். இந்த பக்ராவுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. இது இஸ்லாமிய சட்ட களஞ்சியம். இஸ்லாமிய சட்ட களஞ்சியம். எந்த சூறாக்களிலுமே அல்லாஹ் சில சூறாக்கள்ல சில விஷயங்களை பேசுவான். ஆனால் இந்த பக்ரா சூறாவில் இல்லாத விஷயமே இல்லை. எல்லா விஷயங்களும் இந்த பக்ரா சூறாவில் விளங்கும்படி சொன்னோம்னா, இந்த பக்ராவில் இல்லாத விஷயங்கள் இல்லை. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான 5 புன்யாதுகள், 5 அமல்கள் நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம். தௌஹீத், ஈமான் கொள்ளுதல், இந்த பக்ராவில் அது இருக்குது. 2வது அகீமுஸ் ஸலா, தொழுகை இந்த பக்ராவில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது ஆத்துஸ் ஸகா, ஜகாத்தை பற்றி இந்த பக்ராவில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது நாம் எல்லாரும் வச்சிருக்கிற நோன்பு, இந்த நோன்பை பற்றிய கடமையான ஆயத் இந்த பக்ராவில் தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம். அல்லாஹ் நோன்பை கடமையாக்குகிற வசனத்தை இந்த பக்ராவில் தான் வச்சிருக்கான். 5வது அல்லாஹ் தஆலா சொல்றான் ஹஜ்ஜை பற்றி. இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் இந்த பக்ராவில். வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத். அன்புக்கினியவர்களே, இந்த பக்ராவில் இல்லாத சட்டங்களே இல்லை. எல்லா சட்டங்களும், மினாவை பற்றி அல்லாஹ் சொல்றான், முஸ்தலிஃபாவை பற்றி இந்த பக்ராவில் சொல்றான், அரஃபாவை பற்றி இந்த பக்ராவில் சொல்றான். இந்த பக்ராவில் இல்லாத விஷயங்கள் அல்ல. இன்னும் இதையும் கடந்த அல்லாஹ் தஆலா பக்ராவிலே அன்புக்கினியவர்களே வியாபாரத்தை பற்றி சொல்றான். வியாபாரத்துல பொருள் வாங்கி கடன் ஆகி அந்த கடன் கொடுக்க முடியலண்டா என்ன சட்டம், கடன் எப்படி கொடுக்கணும், இந்த பக்ராவில் அல்லாஹ் சொல்றான். அதே போல் ஹலாலான வருமானம் என்ன, ஹராமான வருமானம் என்ன, ரிபா வட்டி, அல்லாஹ் இந்த வட்டியை ஹராமாக்குகிறான். எல்லா செய்திகளையும் அல்லாஹ் பக்ராவில சொல்கிறான். எத்தனை சட்டங்கள் தெரியுமா? குடும்பவியல் அல்லாஹ் பக்ரால தான் சொல்றான். குடும்பவியல், கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை எப்படி இருக்கணும், 2 பேருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா எப்படி சரி செய்யணும், அந்த சண்டை முத்தி தலாக் வரைக்கும் போச்சுன்னா எப்படி தலாக் சொல்லணும்,
தலாக்குக்கு பின்னால் இத்தா எப்படி இருக்கணும், எல்லா சரீர சட்டங்களும் பக்ராவில் இருக்கிறது. அன்புக்கினியவர்களே, பக்ராவினுடைய சிறப்பை ஒரு நாளையில ஒரு 10 நிமிஷத்துல சொல்லி விளக்க முடியாது. ஆக பிரம்மாண்டமான சூரா சூரத்துல் பக்ரா. அன்புக்கினியவர்களே, இந்த பக்ராவினுடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? குர்ஆனே சிறப்பானது. குர்ஆனுடைய எல்லா சூறாக்களும் சிறப்பானது, எல்லா வசனங்களும் சிறப்பானது. ஆனால் குர்ஆனுடைய வசனங்களிலேயே சிறப்பான ஒரு ஆயத் சூரா பக்ராவில், அதுதான் ஆயத்துல் குர்சி. குர்ஆனுடைய ஆயத்துகளிலேயே ஆக சிறந்தது சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய ஆயத்துல் குர்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துல் குர்சியை பற்றி சொன்ன ஹதீஸ்கள் எக்கச்சக்கம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலக்குல் மௌத்தோட பேசுற ஒரு நிகழ்வு. பேசுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரூஹ் எடுக்கப்படுற வழி என்னுடைய உம்மத்துக்கும் இருக்குமான்னு கேட்பாங்க சுருக்கமா. அந்த மலக்குல் மௌத் சொல்லுவார், ஆம் யா ரசூலுல்லாஹ், எல்லாருக்கும் பொதுவானது. பெருமானார் கருணை வடிவில் உருவான நாயகம். உடனே அழுதுருவாங்க. என்னுடைய உம்மத் இந்த வழியை தாங்க மாட்டாங்கன்னு அழுவாங்க. உடனே அந்த மலக்கு சொல்வார், உங்க உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் ஒரு சலுகை தந்திருக்கான். என்ன சலுகை தெரியுமா? ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் யார் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அல்லாஹ் தஆலா நாளைக்கு மௌத்தாகிற சமயம், சக்ராத்துடைய சமயத்தை லேசாக்குவான். இப்படி சொல்வாரு. அந்த ஹதீஸில் இவ்வாறு வரும், யார் தொடர்ந்து ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வருகிறாரோ நாளைக்கு ரூஹ் எடுக்குகிற போது ஒரு கால் இந்த துன்யாவிலையும் அடுத்த கால் சொர்க்கத்திலேயும் இருக்கும். அவ்வளவு லேசான முறையில ரூஹ் எடுக்கப்படுமா? அன்புக்கினியவர்களே, கொஞ்சம் சில விஷயங்களையாவது குர்ஆன்ல இருந்து மனப்பாடம் பண்ணணும். குர்ஆன்ல இருந்து குறிப்பிட்ட விஷயங்கள், அந்த குர்ஆன்ல ஆக சிறந்த ஆயத் சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சிகளை கண்டிப்பா வளமையா பயான் கேட்போம் என்பது இல்லை. அன்புக்கினியவர்களே, இன்னைக்கான நமக்கான ஒரு அமல் என்ன தெரியுமா? எல்லா பருவ தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இது குர்ஆனுடைய சிறப்பான சூரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை பத்தி சொல்லுவாங்க. இந்த சூரா எப்படிப்பட்டதுன்னா, இந்த சூறாவினுடைய சிறப்பு மனுஷங்க விளங்கல, ஆனா ஜின்கள் எல்லாம் விளங்கி இருக்கு, ஷைத்தான்கள் எல்லாம் இதனுடைய சிறப்பு விளங்கி இருக்கு. நீங்க நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கலாம். அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய வீட்டுல கனிமத் பொருள் இருக்கும். இரவு நேரத்துல ஒரு திருடன் வருவான். திருடுறதுக்கு அந்த கனிமத் பொருளை அபூ அய்யூப் அல் அன்சாரி பிடிச்சிருவாங்க. அவர் கெஞ்சுவார், இந்த ஒரு நாள் விட்டுருங்க, இனிமேல் இந்த வீட்டுக்கு போய் வர மாட்டேன், யார்கிட்டையும் என்னை பத்தி சொல்லிடாதீங்க. சரி, மன்னிச்சு விட்டுருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர்ல அபூ அய்யூப்ட்ட கேட்பாங்க, இரவுல இந்த மாதிரி ஒரு நபர் வந்தாரா? இவருக்கு ஒரே ஆச்சரியமாயிரும். ஆமா, வந்தார் யா ரசூலல்லாஹ், என்ன செஞ்சீங்க? இந்த மாதிரி வந்தாரு, மன்னிப்பு கேட்டாரு, வரமாட்டேன்னு சொன்னாரு, அனுப்பிச்சிட்டாரு, இன்னைக்கும் வருவாருன்றாங்க. அதே போல் அந்த இரவும் வந்தாரு, வந்து திருப்பி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி திருப்பி கெஞ்சறாரு, இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன், சத்தியம் செஞ்சு சொல்ற வரமாட்டேன். சத்தியம் செஞ்சனாலும் விட்டுருவாரு. மறுநாள் காலையில பெருமானார் கேட்பாங்க, ஆமா வந்தாரு, சத்தியம் பண்ணாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு நைட்டும் வருவார். இன்னைக்கு நைட்டும் வந்தாலும் வருவார். அதே போல் இன்னைக்கு நைட்டும் வந்தாலும் வந்தாரு, பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி கட்டி போட்டாங்க, நான் விட மாட்டேன், நாளைக்கு பெருமானாருக்கு முன்னாடி உன்னை நிறுத்தவும் விட மாட்டேன். 3 நாள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 நாளுமே நீ வந்த. இல்லை என்னை விட்டுரு, அதுக்கு பதிலாக ஒரு சிறந்த அமல் உனக்கு நான் சொல்லித்தரேன், சிறந்த அமல் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னு கேட்டாங்க. சூரத்துல் பக்ராவில் ஒரு அற்புதமான ஆயத்து இருக்கிறது, ஆயத்துல் குர்சி. குர்ஆன்ல ஆக பவர்ஃபுல்லான ஆயத்து அதுதான். அதை நீ ஓது, எந்த முசீபத்தும் எந்த ஜின்னுடைய தீண்டுதல்களும் உன்னை தொடாதுண்டான். உடனே கழட்டி விட்டான். மறுநாள் காலையில பெருமானார்ட்ட வந்து சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் சொன்னது உண்மை, ஆனால் சொன்னவன் பொய்யன், அவன் தான் ஷைத்தான் தான். அன்புக்கினியவர்களே, இந்த மாதிரி ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்புக்களை வெறும் ஜின்கள் சஹாபாக்களுக்கு சொன்னவையில் நிறைய ஹதீஸ் இருக்குது. சுருக்கமான நேரம்ங்கிறனால ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்புக்கள் ஏராளம். அன்புக்கினியவர்களே, இந்த வரிசையில பார்க்கும்போது நாம கடந்து பேசிக்கிட்டு வந்த சூரா சூரத்துல் பக்ரா. பக்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடுன்னு அர்த்தம், பசு மாடு. இந்த மாடு தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையே இல்லையா? இந்த மாடு தான் பிரச்சனை, பசு மாடு. அன்புக்கினியவர்களே, இந்த சூரத்துல் பக்ரா இந்த பெயருக்கு என்ன காரணம்? இது மட்டும் நீ சொல்லி முடிக்கிற பெயருக்கான காரணம் ஒரு அற்புதமான வரலாறு. அந்த வரலாறு இந்த சூரத்துல் பக்ரா சொல்லும். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஊர்ல வாழ்ந்தாரு. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் அவருக்கு வாரிசுகள் இல்லை, குழந்தைகள் இல்லை. ஆனா அவருக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாம் உண்டு. அதுல அவருக்கு மூத்த சகோதரருக்கு ஒரு மகன் இருந்தார். இவர் மூத்தா போனா அந்த சொத்தெல்லாம் அவருக்கு தான் போகுங்கிறது அந்த சகோதரனுடைய மகனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு நாள் இரவு என்ன செஞ்சாரு? இவரை கொன்னுட்டாரு. கொன்னது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல கொண்டு போய் சடலத்தை போட்டுட்டு வந்துட்டார். மறுநாள் காலையில பெரிய பிரச்சனை.
எங்க கிராமத்துல இந்த கொலை நடக்கல. அந்த குடும்பத்தார்கள் வந்து நிக்கிறாங்க, இல்ல நீங்க தான் கொண்டிருக்கிறீங்க. பெரிய செல்வந்தர், ஒரு சாதாரண ஆள்லாம் இல்ல. யார் இந்த கொலையை செஞ்சது கண்டுபிடிக்கணும். கிராமத்துக்கும் குடும்பத்துக்கும் நடுவில் பெரிய சண்டையா மாறுது. அன்றைய காலத்துல இருந்து ஒரு ஆபித் அவர் சொன்னாரு, ஏன்பா சண்டை போடுறீங்க? நம்மள்ட்ட தான் அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, மூசா கிட்ட போங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்தாங்க, வந்து கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட, இந்த மாதிரி ஒரு கொலை நடந்துருச்சு, அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்க யாரு செஞ்சான்ட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இங்க விளங்கணும், அல்லாஹ் டைரக்டா சொல்லி இருந்திருக்கலாம், இன்னார்தான் செஞ்சாருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்லல. இவங்க யாருன்னு இந்த உம்மத்துக்கு காட்டுறதுக்கு அல்லாஹ் ஒரு சான்ஸ் இது என்ன செஞ்சா, ஒரு மாடு அருங்கண்டான். மாடு அருங்கண்டான். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மட்டும் இதுல இந்த பிளஸ் பாயிண்ட், இதுல இந்த மைனஸ் பாயிண்ட், இதுல சயின்டிபிக்கா இந்த காரணங்கள்லாம் பொருந்துதா, எதையுமே சிந்திக்க கூடாது. எதையும் சிந்திக்க கூடாது. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் கூட நோன்பு கூட எப்படி வைக்கிறோம்னு சொன்னா, இதுல நிறைய மருத்துவ நலன்கள் இருக்குது, மருத்துவ குணங்கள் இருக்குது, இதனால நம்ம நோன்பு வைக்கிறோம்னு சொன்னா இந்த நோன்பு அல்லாஹ்ட்ட செல்லாது. அல்லாஹ் சொன்னான்னா எந்த காரணத்தையும் பார்க்க கூடாது, எந்த காரியத்தையும் யோசிக்க கூடாது, செய்யணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மாட்டை இருக்க சொன்னாங்க. முதல் கேள்வி கேட்டாங்க, அதத்தஹிதுனா குஸ்வா, என்ன எங்களை பார்த்தா கிண்டலா தெரியுதா? ஆள் மூத்தா போயிருக்காருன்னு மாட்டை இருங்கன்றீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளைப்பா, கண்டிப்பா செய்யணும், கண்டிப்பா செய்யணும். இந்த கூட்டம் இருக்குது, எப்படிப்பட்ட கூட்டம்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏளனம் செய்யற, கிண்டல் செய்யற கூட்டத்துல முதல் கூட்டம் யூதர்கள். எனவே இந்த பக்ரா முழுக்க அல்லாஹ் அவங்களை பார்த்தீங்கன்னா தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டுவான். எப்படிப்பட்ட மோசமான கூட்டம்னா, நமக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ். என்ன அர்த்தம்? அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுகிறேன்னு அர்த்தம் இந்த இஸ்திக்ஃபார். இதே போல பனு இஸ்ராயலுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த வார்த்தை ஹித்தத்துன். ஹித்தத்துன்னா பாவ சுமைகளை இறக்குபவனே, அல்லாஹ் எங்க பாவ சுமைகள் எல்லாம் இறக்கிடு. இது அவங்களுக்கான இஸ்திக்ஃபார். அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரை செய்ய சொன்னா, ஆனா அவங்க எந்த அளவுக்கு மோசமான கூட்டம்னா, இந்த வார்த்தையை வாங்கி அப்படியே மாத்தி சொன்னாங்க ஹிந்தத்துன். ஹிந்தத்துன்னா கோதுமைன்னு அர்த்தம். பள்ளிவாசல்ல உட்காந்து கோதுமை 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 திக்ர் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏளனம் செய்யறதுல 1ஆம் நம்பர் கூட்டம். அதுதான் அல்லாஹ் முன்னாடி படம் போட்டு காட்டுறான். இந்த பக்கராவுல சுமார் 100க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இருக்குது. அதுல முதல்ல அல்லாஹ் யூதர்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன தெரியுமா? நாம சொல்ற சட்டங்களை இந்த வீணா போனவர்கள் மாதிரி நீங்க வீணாக்கிடக்கூடாது, வீணாக்கிடக்கூடாது. எனவேதான் யூதர்களை முதல்ல சொல்றதுக்கான முதல் காரணம். அல்லாஹ் சட்டங்களை தொகுத்து வருவோம் பின்னாடி. 500க்கும் மேற்பட்ட சட்டங்கள் சூரா பக்ரால இருக்குது. அந்த சட்டங்களை எப்படி அணுகணும்? இவங்கள மாதிரி அணுகிடக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க மாடு அறுக்கணும். முதல் கேள்வி கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட, மாட்டுக்கு என்ன வயசு இருக்கணும்னு கேட்டாங்க. மாட்டுக்கு என்ன வயசு இருக்கணும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, இன்னஹா பக்ரத்துன் லா ஃபாரிதுன் வலா பிகர். கிழட்டு மாடும் அல்ல, சின்ன மாடும் அல்ல, நடுத்தரமான வயசு இருக்கணும்ட்டாங்க. வந்து சொன்னாங்க. ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க, கலர் என்ன கலர்ல இருக்கணும்னு கேட்டாங்க. வயசு சொல்லிட்டீங்கல்ல, கலர் என்ன கலர்ல இருக்கணும்? அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க. அல்லாஹ்வும் சொன்ன பதில் என்ன பதில் தெரியுமா? இன்னஹா பக்ரத்துன் ஸஃபரா ஃபாத்தியுன் லவுனஹா தஸுர்ருன் நாதிரின். பார்க்கிறவங்களுக்கு பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி மஞ்சள் கலர்ல மாடு, மஞ்சள் கலர்ல மாடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சொன்ன உடனே ஆளுங்கெல்லாம் கன்ஃபியூஸ். மஞ்சள் கலர் மாட்டுக்கு எங்க போறது? அல்லாஹ்னு அறுக்கிறத விட்டுட்டு என்ன கலரு? உடனே அடுத்த கேள்வி சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட, எங்களுக்கு புரியல, அல்லாஹ்ட்ட தெளிவா கேட்டு சொல்லுங்க. இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன். புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம அல்லாஹ்ட்ட விளையாடலாம்னு நினைச்சோம், அல்லாஹ் சட்டத்தை கடுமையாகிட்டே வர்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த வார்த்தை சொன்னாங்க, இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன். அல்லாஹ் நாடினால் நாங்கள் நேர்வழி பெறுவோம், யாருன்னு எந்த மாடும் கண்டுபிடிப்போம். கொஞ்சம் தெளிவா கேட்டு சொல்லுங்க, எங்களுக்கு புரியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்த கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ் இன்னும் கடுமையாகணும். அந்த மாடு எப்படி இருக்கணும் தெரியுமா? இன்னஹா பக்ரத்துன் லா தலூலுன் துஸீருல் ஹர்த வலா தஸ்கில் ஹாஸ். எந்த வேலைக்கும் பயன்படுத்தி இருக்க கூடாது. பரிசுத்தமா யாரும் எந்த யூஸுக்குமே யூஸ் பண்ணாத நல்ல குவாலிட்டி மாடா இருக்கணும். அடுத்த சட்டம் வந்துச்சு. புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த கேள்வி கேட்டோம்னா அல்லாஹ் இன்னொரு பாயிண்ட சொல்லுவான்ட்டு. உடனே மூசா, இன்னைக்கு தான் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, போதும், நாங்க கண்டுபிடிக்கிறோம், இதோட நிறுத்திக்கிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க சொன்னது குர்ஆன்ல வருகிறது. அவங்க சொன்னாங்க, காலு அல் ஆன ஜித்த பில் ஹக். இப்பதான் நீங்க தெளிவா சொல்லியிருக்கிறீங்க, இதுக்கு மேல நீங்க கேட்க வேண்டாம், நாங்க கண்டுபிடிக்கிறோம். 40 வருஷம் தேடினாங்க ஒரு ரிவாயத்துல. இந்த மாடை கண்டுபிடிக்கிறதுக்கு 40 வருஷம் ஆச்சு, கிடைக்கல. ஆனால் அந்த இன்ஷா அல்லாஹ்னு சொன்ன ஒரே வார்த்தையினால 40 வருஷத்துக்கு பின்னாடி அந்த மாட்டை அல்லாஹ் கண்ணில் காமிச்சான்.
கல்ல காமிச்சான். யாருன்னா ஒரு வாலிபர் அந்த மாட்டை கொண்டுட்டு நடந்து போறாரு. இந்த வாலிபருக்கு தனி வரலாறு பக்ரால இருக்கு. இவர் யார் தெரியுமா? இந்த வாலிபருடைய தந்தை சின்ன வயசுலயே மௌத்தா போயிட்டாங்க. ஒரு மனைவி, இந்த வாலிபர் சின்ன புள்ள. மௌத்தா போகிற போது அவருடைய துவா அல்லாஹ்ட்ட என்ன துவான்னா, சாலிஹீன்கள் நல்ல முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹலாலான வருமானம் ஈட்டியவர்கள் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்கன்னா அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சு பின்னாடி வர சந்ததிகளை பாதுகாப்பாங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க? யா அல்லாஹ், நான் மரணிக்க போறேன், என்னுடைய கடைசி நிலைமை, எனக்கு ஒரு மனைவி, ஒரே ஒரு மகன், எங்க வீட்டுல ஒரு மாடு, ஒரு சின்ன கன்று இருக்குது, வேற எதுவுமே எனக்கு இல்லை, என் பிள்ளைக்கு விட்டு போறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் நாளைக்கு இதை அவனுக்கு ஒரு பிரயோஜனமா ஆக்கி கொடுது, ஏன்னா ஒண்ணுமே நான் விட்டுட்டு போகலன்னு சொல்லி மௌத்தா போயிட்டாரு. சொன்ன வார்த்தை என்னன்னா, அஸ்தௌதியுல்லாஹ், அல்லாஹ் உன்கிட்ட பொறுப்பு சாட்டுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அதனாலதான் வெளியே கிளம்பும் போது பெருமானார் இந்த துவா ஓதுவாங்க, அஸ்தௌதியுல்லாஹ் தீனகும் வ அமானதகும் வ ஹவாதிம அமாலகும். இந்த துவா ஓதிட்டு போனா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க வீட்டுல இருந்து எப்படி போறீங்களோ திருப்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அல்லாஹ் அதுல எந்த விதமான மாற்றத்தையும் செய்ய மாட்டான், எந்த விதமான ஆபத்தும் வரவிட மாட்டான். அற்புதமான வார்த்தை அஸ்தௌதியுல்லாஹ். இந்த வார்த்தையை சொல்லி துவா செய்றார். அல்லாஹ் இந்த கன்றை ஒப்படைக்கிறேன், என் பிள்ளைய ஒப்படைக்கிறேன், நீ பாத்துக்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அந்த கன்றும் வளர்ந்தது, இந்த ஆளும் வளர்ந்தாரு. கடைசியா வளர்ந்த அந்த மாட்டை கூட்டிட்டு வர்றாரு. வர்ற வழியில இவங்க பாக்குறாங்க, அல்லாஹ் சொன்ன எல்லா அடையாளம் அந்த மாட்டுக்கு இருக்குது. வந்து கேட்டாங்க, இந்த மாடை எங்களுக்கு கொடுத்துருங்க. அவர் சொன்னாரு, இந்த மாடு விற்கிறதுக்கு இல்ல, எங்க அத்தா கடைசியா எனக்காக விட்டு போனோம், இது மட்டும்தான், இது விற்க முடியாது, எங்க அம்மாட்ட அனுமதி கேட்கணும், கேளுங்க. போய் கேட்டாங்க, அவங்க அம்மா வேண்டான்ட்டாங்க. முதல்ல சொன்னாங்க, நாங்க 6 தீனார் தரோம், 6 பொற்காசுகள் தரோம், கேளுங்க. அவர் சொன்னாரு, அம்மாட்ட கேட்டாரு, அம்மா வேண்டான்ட்டாங்க, வேண்டான்ட்டாங்க. கடைசியா நிறைய பேசிக்கிட்டே வர்றாங்க. கடைசியா சொன்னாரு, ஒரே ஒரு வழி இருக்குது, இந்த மாட்டினுடைய எடைக்கு ஏற்றவாறு தங்கத்தை கொடுங்க, இந்த மாட்டை தர்றேன், இந்த மாட்டை தர்றேன். சரின்னு பேசி அந்த மாட்டினுடைய எடை எவ்வளவோ அந்த அளவுக்கு தங்கம் கொடுத்து அந்த மாட்டை வாங்கிட்டு போய் அறுத்தாங்க. இதுதான் பனி இஸ்ராயேலுடைய முட்டாள்தனம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லும் போதே அறுத்திருந்த 1 தீனார்ல வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு எவ்வளவு மாறிடுச்சுன்னு சொன்னா, அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் அந்த மாட்டளவுக்கு இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே முட்டாளான சமூகம் யூதர்கள் நல்லா படம் போட்டு காமிச்சான். ஆனா நாம வாழ்ந்த நம்ம காலத்துல அறிவாளிகள் நம்ம அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நாம எந்த லெவல்ல இருக்கோங்கிறத கொஞ்சம் யோசிங்க. அன்புக்கினியவர்களே, நம்ம யோசிக்க வேண்டிய தருணம் சூரா பக்ரா சொல்லி போறது வரலாறு. பக்ராவுக்கான பெயர் காரணம் இதுதான். எனவே இதிலிருந்து பெற முக்கியமான ஒரு படிப்பினை, ஹலாலான வருமானத்தோடு சேமிக்கப்படுகிற பொருளை அல்லாஹ் அவருடைய சந்ததிகளுக்கு சேமித்து வைப்பான். அதுல எந்த விதமான குறையும் செய்ய விட மாட்டான். கடைசியா ஒரே ஒரு ஆயத், பக்ராவினுடைய கடைசி 2 வசனம், ஆமன ரசூல் அப்படின்னு தொடங்குற 2 வசனங்கள். இந்த வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எப்படிப்பட்ட வசனம்னா, குர்ஆன் முழுக்க அல்லாஹ் லௌஹி மஹ்ஃபூல்ல இருந்து கீழே இறக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்த வஹி. ஆனா இந்த 2 வசனம் மட்டும் பெருமானார் அல்லாஹ்வை சந்திக்கும் போது டைரக்டா வாங்கினது, எல்லாமே பூமிக்கு வந்தது. ஆனா பெருமானார் இந்த 2 வசனத்தை மட்டும் மிஅராஜ்ல மேல போய் வாங்கிட்டு வந்தாங்க, பூமிக்கு வரல, டைரக்டா அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்ஷினுடைய அல்லாஹ்வுடைய கருவூலங்களில் இருந்து ஒரு கருவூலம் தான் இந்த 2 வசனம் சொன்னாங்க. எனவே இரவு நேரத்துல யார் இதை ஓதிட்டு தூங்குவாரோ அல்லாஹ் அவருக்கு நிரப்பமான சிறப்புகள் தர்றான் அப்படின்னு பெருமானார் சொன்னது மட்டும் இல்ல, அவங்களுடைய ஹயாத் முழுக்க இந்த 2 ஆயத், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், இந்த 2 ஆயத்தை கடைசி வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாம செய்த அமல். எனவே அன்புக்கினியவர்களே, 2 அமல். முதல்ல ஆயத்துல் குர்சி, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும். 2வது அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் அவருடைய கஸானாவின் கருவூலத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட 2 அற்புதமான ஆயத்துக்கள். இந்த ஆயத்தை இரவு தூங்கும் போது ஓதிட்டு தூங்கினா எந்த முசீபத்துகளும் வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வருகிற காலங்களில் அமல் செய்கிற தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. குர்ஆனை சரியான முறையில் விளங்கி அதை அமல் செய்கிற தௌஃபீக்கினை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.